திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலை பற்றிய தெரியாத தகவல்கள். தமிழ்நாட்டினுடைய இரட்டை நகரங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது திருச்சியும் ஸ்ரீரங்கமும். நம்முடைய வரலாறு புராணங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை பார்க்கலாம். திருச்சி சைவ சமய கோயில்கள் நிறைய இருக்கக்கூடிய இடமாகவும், நம்முடைய ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா வைணவத்தலம் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. அதிலும் 108 திவ்ய தேசத்துல முதன்மையான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் தான். 21 அடி நீளத்துல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு திருத்தலம். எல்லா ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அப்படி பல பெருமைகள் இந்த கோயிலுக்கு உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல தெரியாத பல செய்திகளும் இருக்குங்க. அதாவது இந்த கோயில்ல 7 அப்படிங்கிற எண்ணுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. இந்த கோயில்ல 7 பிரகாரங்கள் இருக்கு, 7 மதில் சுவர்கள் இருக்கு. உற்சவ மூர்த்திகள் பார்த்தீங்கன்னா 7 பேர், 7 திருப்பாத சேவை பார்த்தீங்கன்னாக்கா 7 பேருக்கு இருக்கு. இப்படி பல அதிசயங்களோட உள்ள ஒரு கோயில் நம்முடைய ரங்கநாதருடைய திருக்கோயில். ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய கோபுரங்களை கொண்ட கோயில்கள்ல முதன்மையான ஒரு கோயில்னு சொல்லலாம். உலகத்திலே இருக்கக்கூடிய இந்து கோயில்கள்லேயே மிகப்பெரிய கோயில்கள்னு கணக்கெடுத்தாலும் அதுலேயும் நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயில் நிச்சயமா வரும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏக்கர் பரப்பளவுல உருவான இந்த கோயில். தர்மச்சோழனும் கிள்ளிவளவனும் இந்த கோயிலை மிகச்சிறந்த முறையில விரிவாக்கம் பண்ணி அதை சிறப்பான நிலைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த கோயில்ல இன்னும் என்ன தனி சிறப்புகள் தெரியாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நெற்குதிர் ரொம்ப விசேஷமானதுங்க. சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு போற வழியில நீங்க பார்க்கலாம். 20 மீட்டர்ல ஒரு விட்டமும் 30 அடி உயரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நெற்குதிர். 1500 டன் நெல்லை கூட நீங்க அந்த இடத்துல சேர்த்து வைக்க முடியும். எந்த காலத்திலையும் பஞ்சம் வராம மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அங்க நெல் இல்லாம இருந்ததே கிடையாது. நெல் காலியா இருக்கிற மாதிரி அந்த இடம் இருந்ததே கிடையாது. எவ்வளவு போட்டாலும் ஏற்றுக்கொண்டு அதற்கு வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய தன்மையில அது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அசைந்து ஆடக்கூடிய நம்முடைய கொடிமரம், அந்த கல் கொடிமரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரங்கவிலாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் கொடிமரத்தை விழுந்து நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அது அசைகிற மாதிரியே நமக்கு ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, அங்க இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருமேனி இல்லையா, அது எப்பேற்பட்ட ஒரு பேர் அதிசயம் பாருங்க. ஒரு மனிதன் எந்த ஆண்டு தமிழ் ஆண்டுல பிறக்கிறானோ மறுபடியும் அதே ஆண்டுலயே அவன் பிறக்கணும்னா 120 வருஷம் ஆகும் அந்த ஆண்டு மறுபடியும் வர்றதுக்கு அவன் வாழ்க்கையில. அப்படி எம்பெருமான் உடையவர் ராமானுஜர் எந்த ஆண்டு இந்த மண்ணில அவதரித்தாரோ அந்த ஆண்டே வந்த பிறகுதான் அவர் சித்தி அடைகிறார். அவருடைய உடல் திருமேனி பார்த்தீங்கன்னா தைலக்காப்பு செய்யப்பட்டு இன்றைக்கும் அந்த பழமை மாறாம பாதுகாக்கப்படுது. அது மிகப்பெரிய அதிசயத்திலும் மிகப்பெரிய அதிசயம் அது. அது மட்டும் இல்லாம தேய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அரங்கனுடைய பாதணிகள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருக்கொட்டாரம்னு ஒரு பகுதியில அதை வச்சிருப்பாங்க. பெருமாள் திருப்பாதங்களை சாத்தக்கூடிய அந்த திருக்காலணிகள் பார்த்தீங்கன்னா தேய்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த காலனியை கலட்டி வேற புதிய காலனியை அங்க மாட்டுவாங்க. அந்த காலனி கூட பார்த்தீங்கன்னா 2 ஊர்களில் செய்யப்படுது தனித்தனியா. அது என்ன பேர் அதிசயம்னா, 2 ஊர்ல செஞ்சாலும் ஒரே மாதிரி அளவுலேயே எல்லாம் கனக்கச்சிதமாக இன்னைக்கும் பொருந்தி வர்றதுங்கிறது அதுல உள்ள பேர் அதிசயங்களையும் இன்னொரு அதிசயமா நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, பெருமாளினுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா கோஹினூர் வைரத்தை விட மின்னக்கூடிய வைரத்தால் செய்யப்பட்டிருப்பதாக அது இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய 5 குழி 3 வாசல்ங்கிற பகுதி இருக்கு பாருங்க, அது உலகத்துல எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு பேர் அதிசயம். அந்த 5 குழிகள் வழியாக விரலை விட்டு பார்க்கிற போது இந்த பரமபாதல் வாசல் வழியாகத்தான் அன்றைக்கு நம்முடைய தேவியர்களே பெருமாளை தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னு நம்முடைய புராணங்கள்ல பார்க்குறோம். இன்னைக்கும் அந்த பரமபத வாசலை நம்ம அங்க பார்க்க முடியும். எப்படி மனித வாழ்க்கைக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்துல உடல் இல்லாத ஒரு உயிர் எப்படி பயணம் செய்யும், எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்குன இடம் அந்த இடமாக நம்ம பார்க்குறோம். அப்படி அதே மாதிரி ரங்க விமானம் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய இந்த ரங்க விமானம் சுயம்புவாக எழுந்தருளியது என்று சொல்கிறார்கள். இப்படி அங்க இருக்கக்கூடிய நெற்குதிராக இருக்கட்டும், அசையக்கூடிய கொடிமரமாக இருக்கட்டும், ராமானுஜருடைய திருமேனியாக இருக்கட்டும், தேய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய திருப்பாலனிகளாக இருக்கட்டும், அவருடைய கண்களாக இருக்கட்டும், 5 குழி 3 வாசலாக இருக்கட்டும், விமானம் ரங்க விமானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிசயத்திலும் பேரதிசயம். இதுவரை யாருக்கும் தெரியாத ஸ்ரீரங்கத்தை பற்றிய உண்மைகள், தகவல்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.